Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் மற்ற இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவர் உயர்த்தும்படி நாம் ஒருமனப்படுவோம். அவர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னமத்தில் திறனாய் பெருகட்டும். ஹல்லேலூயா உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. என் ஆட்கொள்ளுவீராக, என் ஆளுகை செய்வீராகப்பா, என் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும், மே ஆராதிக்கும்படியாக, மே சேவிக்கும்படியாக முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து மே ஆராதித்து உயர்த்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும், நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்தமுள்ள தேவன் நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை இணைந்து கொள்ள தலைவற்றிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பீராக. உடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். உடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். உடைய இரக்கங்களின் எங்களை ஆட்கொள்வீராக. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் என்ப நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் என்ற பாடலை பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கொம்பும் அடைக்கலம் நீர், துருகமும் நீர், கேரகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுக்கள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுக்கள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ
உயர்த்திடுவேன். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரையெல்லாம் தேவனில்லை, கர்த்தரையெல்லாம் தேவனில்லை. அவரே என் மலையாவான், அவரே என் மலையாவான். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து. உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர் ஸ்தலத்தில் என்னை. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து. உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறேன், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன்.
எந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. நீர் எந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. வல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும். நீரே என் தேவன் அஞ்சிடேன், நீரே என் தேவன் அஞ்சிடேன். உன்னதமானவரின் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. வல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன். வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவீர். ஆமென். வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவீர். கண்மணி போல காக்கின்றீர், கண்மணி போல காக்கின்றீர். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தம் ஆனந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன். உன்னதமான தேவனை தொழுது கொள்கிற நாம் பயபக்தியோடு உயர்த்தி நாம் பாதுகாப்போடு இருந்து நாம் பாடி மேம்படுத்துவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. சர்வவல்லவரின்
நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேரகமா, நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேரகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவருடைய சிறகுகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. எல்லோரும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள் அவரை உயர்த்தும்படியாக கூடுமானால் அப்படி எழும்பி நின்று கொள்வோம். அவருடைய செட்டைகள் நிழலை பாதுகாக்கிற தேவன் அவர். அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக நம்ம எல்லோரும் கண்களை மூடி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கண்பவரே உம்மை ஆராதிப்பேன். கப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கண்பவரே உம்மை ஆராதிப்பேன். கப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான்
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான். ஆராதிப்பே நான், ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான், ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான், ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான், ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி ஒரு மனமாய் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை பாத்திர, எல்லா கன மகிமைக்கும் பாத்திரனாய் இருக்கிற நம்முடைய தேவனை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாவற்றிலும் பெரிய தேவனாய் இருக்கிறீர், எல்லாவற்றிலும் எல்லாரிலும் பெரியவரப்பா. நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். எல்லோரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம்மா, எவ்வளவா எங்களை பாதுகாக்கிறீர், உம்முடைய கரத்தை நிழலினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறீர். உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையாயிருக்கிறீர், எங்கள் பலனாயிருக்கிறீர், எங்கள் பலனே உமக்கு நன்றியப்பா. எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா, நீர்தான் எங்கள் பலனப்பா. உம்மை பலனாய் நாங்கள் நன்றி கொண்டிருக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமுமா இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி சொல்லுவோமா, எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயம் பெறும்படியாக, இந்த உலகத்தை ஜெயித்து உமக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படியாக உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மகிமை நம்பிக்கையாயிருக்கிறீர். இந்த நம்பிக்கையிலே வாழ்ந்திருந்து நாங்கள் பிழைத்திருப்போம், மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. என்னாலும் உம்முடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து களி கூறுமை ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா, இயேசுவே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின்
நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே தூதித்து தூதித்து மகிழ்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து ஹிருதயத்தின் ஆழத்தில் நம்ம உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன். உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்வேன். உம் தோளில்தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து மகிமை நம்பிக்கையே ஒருபோதும் மாறாத எங்கள் நேசரே, உம்மை மாத்திரம் நாங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் நம்பிக்கையாய் நீர் இருக்கிறீர். இந்த நம்பிக்கையில் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். இந்த நம்பிக்கையினாலே விசுவாசத்தை கொண்டு பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. எத்தனை திரளாய் சத்துரு எழும்பி வந்தாலும் இந்த நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுவோம்.
எத்தனை திரளாய் சத்ருவின் போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில பெருகினாலும் எங்கள் விசுவாசத்தினாலே இவைகள் நாங்கள் ஜெயம் எடுப்போம். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாய், எல்லாவற்றையும் உருவாக்கி ஆளுகை செய்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எப்போது நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து பலனடை எங்களுக்கு உதவி செய்யும். எப்போதும் உம்மை அண்டிக் கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள விரும்புகிறோம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நீதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய திருக்கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்ல தேவனாய் எங்கள் மத்தியில் உள்ளாவுகிறீர். எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களை விசாரிக்கிறீர், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறீர். ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து காக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நல்ல மெய்ப்பனை போல மெதுவாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். புல்லுள்ள இடங்களுக்கு எங்களை கொண்டு செல்கிறீர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு எங்களை கொண்டு செல்கிறீர். எங்கள் ஆத்மாவை தேற்றுகிற தேவனாய் நல்ல மெய்ப்பனாய் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எதற்கும் நாங்கள் அஞ்சிடாதபடிக்கு எங்களோடு இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கு வர நேரிடாலும் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளுடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய திரு சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதமானவருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக ஒவ்வொருவரும் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு நீர் எங்கள் பலனாயிருக்கும் மாத்திரம் நோக்கி பார்த்து பலனடைந்து எப்போது நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக, பிழைத்திருக்கத்தக்கதாக நீர் எங்கள் நிலை நிறுத்துவீராக, பலப்படுத்துவீராகப்பா. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் துதிக்க மகிமையாம் நீர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து சொல்லுவோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களில் திரும்பவும் அவர்கள் போட்டிருந்தாலும் தேவனுடைய நிறைவான பாதுகாப்பும் நடத்துதலும் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால இதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் துணை நிற்கிறார், கர்த்தர் துணை நிற்கிறார். வேதத்தில் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய திருச்சபை பிள்ளைகளாய் மக்களாக இருக்கிற அவருடைய மந்தையின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆலோசனைகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆலோசனைகளின்படியெல்லாம் ஒரு திருச்சபை நிலைத்திருக்குமானால் அந்த திருச்சபைக்கு தேவனுடைய பரிபூர்ணமான நிறைவை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். திருச்சபை என்பது தேவனால் அழகாய் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. திருச்சபை மனுஷரால் அல்ல, கர்த்தர் அதை கட்டி எழுப்பியிருக்கிறார். அதனால் திருச்சபைகளில் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு திருச்சபை குடும்ப அங்கத்தினர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைகள் ஆலோசனை நிறைந்தவைகளாக, நன்மை நிறைந்தவைகளாக, நம் ஜீவியத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற திரளான மேலான ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறதாக தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டு. வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அன்றைக்கு
திருச்சபை, ஆதி திருச்சபையை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் நமக்கு நல்ல முன் உதாரணமாய் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கிறோம், தியானிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த திருச்சபையை குறித்து அவர்கள் எவ்வளவு பலனுள்ளவர்களாய் இருந்தார்கள், ஐக்கியத்தில் பலனுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை பவுல் அவர்களுக்கு ஆலோசனையாகவும் அவர்களை குறித்தும் இதை எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். திருச்சபை என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை போல அது ஒன்றிணைக்கப்பட்ட ஏக சிந்தையோடு செயல்படுகிற, ஒருமனமாய் செயல்படுகிற ஒரு அன்பின் குடும்பம் தான் திருச்சபை. வேதம் அதை பல மாதிரிகளாக அதை காண்பித்தாலும் இந்த அருமையான பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக ஒரு திருச்சபை எப்படி காணப்பட வேண்டும், அது ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள பலனுள்ள அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறதாக பவுல் காண்பிக்கிறார். முதலாவது அதில் வாசித்து பார்க்கும்போது திருச்சபை பலனுள்ள, திருச்சபையில் பலனுள்ளவர்கள் பலன் இல்லாதவர்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபை மாத்திரமில்லை, ஒவ்வொரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அல்லது ஒரு 10 பேர் கூடி வர இடம்னாலும் சரி, எல்லா இடத்துல பலவீனரும் இருப்பாங்க, பலவான்களும் இருப்பாங்க. நல்ல பலமுள்ளவர்களும் உண்டு, பலன் இல்லாதவர்களும் உண்டு. பலன் இல்லாதவர்கள் பலமுள்ளவர்களை பார்க்கும்போது, பலன் உள்ளவர்கள் பலன் இல்லாதவர்களை பார்க்கும்போது திருச்சபையில் எப்படி காணப்படும்? பொதுவாக பரிகாசம் பண்ணுதல், ஏளனம் பண்ணுதல் அல்லது பயப்படுதல், இப்படி பல உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் திருச்சபையை குறித்து வாசிக்கிறோம், பலன் உள்ளவர்கள் பலன் இல்லாதவர்களை குறித்து எவ்வளவு கவனமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் தங்களுக்கல்ல பிறனுக்கானவைகளை நோக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிறனுக்கானவைகளை நோக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த முதல் 2 வசனங்கள் நாம் வாசித்து பார்க்கும்போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது 1, 2, 3 வாசிங்க. ரோமர் 15, 1, 2, 3. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், ஆமா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர் நடந்தது. நிந்திக்கிறவர்கள் நிந்தை என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறபடியே நடந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பலம் உள்ளவனும் தனக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பலவீனரை தாங்கும் விதமாக அவருடைய நடக்கை காணப்பட வேண்டும். அப்ப திருச்சபையில் பலவீனர் உண்டு, பலவான்கள் உண்டு. பலவான்கள் தங்களுக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனரை தாங்கும்படியாக அவர்களை நிலைநிற்க பண்ணத்தக்கதாக பலமுள்ளவர்கள் காணப்பட வேண்டும். அது திருச்சபையின் ஐக்கியத்திற்கு நல்லதாக வேதம் காண்பிக்கிறது. என்ன செய்யணும்? பலனுள்ளவர்கள் திருச்சபையில் வரும்போது பலவீனரை பார்த்து ஏளனமாக நினைப்பதோ அல்லது பரிகசிப்பதோ அல்லது அவர்களை ஒதுக்கி வைப்பதோ அல்லது இப்படிப்பட்ட பல காரியங்கள், அவர்களை குறித்து பேசுவது, இவைகள் எல்லாம் விட்டு விலக வேண்டும். அவர்களுக்கு எது பிரியமோ அவர்களுக்கு பிரியமாய் நடந்து அவர்களை பலப்படுத்தும்படியாக பலவீனருடைய பலவீனத்தை பலனாய் மாற்றத்தக்கதான கிரியைகளை நாம் நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். திருச்சபைன்னு சொன்ன உடனே ஆலயத்துக்கு வரும்போது எல்லாரும் குடும்பமாக வாரோம், உட்காரோம், போகிறோம், அப்படி இல்லை. இந்த ஆலயத்தை விட்டு போன பின்பும் நம்முடைய வீடுகளில் நாம் வசிக்கும் போதும் நாம் சமுதாயத்திற்குள்ளே சென்றிருக்கும் போதும் நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஐக்கியம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக நற்சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்.
இல்லை, இன்னைக்கு திருச்சபையில் அப்படிப்பட்ட நிலைகளை பார்க்க முடிகிறது இல்லை. விசுவாசிகள் ஆலயத்திற்குள்ளே வந்து பயபக்தியாக தேவனை தொழுது கொண்டாலும் ஒருவருக்கு ஒருவருக்குள்ள ஐக்கியத்தில் பலப்பட முடியாதபடி பலவீனரை பலனுள்ளவர்கள் தாங்குகிற விதமாய் இல்லாமல் இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனபடினால திருச்சபையின் ஐக்கியம் பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் பலனுள்ளவர்களாய் அல்லது பலனற்றவர்களைப் போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். இந்த பொல்லாத நாட்களில் இல்லையா, அதுவும் இந்த கொரோனா போன்ற நாட்களில் ஒருவருக்கு ஒருவர் என்கிற நிலையில் நாம் நிலைத்திருப்பது மிக மிக அவசியம். அப்போ தான் நாம் பிழைத்திருக்க முடியும். ஒருவருக்காக ஒருவர் பலவீனரை தாங்குகிறவர்களாக நாம் காணப்படும் போது தான் தேவனுடைய அன்பும் தேவனுடைய நடத்துதலும் உள்ள தேவனுடைய பிரியமான திருச்சபையாய் நம்முடைய சபை காணப்படும். அப்போ பலவீனரை தாங்கும்படி பலவான்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனையை பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொருவனும் தனக்கு பிரியமாய் அல்ல, மற்றவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள பவுல் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதை விட பலவீனனுடைய பலவீனத்தில் அவனுக்கு உதவி செய்யும்படி தன்னை நிறுத்தி கொள்ளும் போது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக ஐக்கியத்தை பலப்படுத்தக்கூடியதாக அது காணப்படும். அப்போ கவனிங்க, நம்முடைய திருச்சபையில் நம்முடைய நம்முடைய இந்த திருச்சபை ஆகிய குடும்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் என்கிற நிலைகளில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களை நம்ம நிதானித்து பாருங்கள். மற்ற குடும்பங்களோடு நாம் எப்படி காணப்படுகிறோம், எந்த நிலைகளில் நாம் பழகி இருக்கிறோம், அதாவது ஒருவருக்கு ஒருவர் என்கிற நிலையில் எப்படி நாம் காணப்படுகிறோம் என்பதை திருச்சபையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமாம், ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமாக வந்து நல்ல தேவனை தொழுது கொள்ளும்படி வந்து ரொம்ப பயபக்தியாக உட்கார்ந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் என்கிற நிலைகளில் இந்த ஃபேன் ஆஃப் நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். அப்போ நமக்கு பிரியமாய் நடவாமல், நமக்கே பிரியமாய் நடவாமல், எப்போ பார்த்தாலும் நமக்கு பிரியமா இல்லை, ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா உட்கார்ற இடங்களுக்கு வர்ற சண்டையை பார்க்கணும். இங்கே தான் உட்காருவோம், அங்கே தான் உட்காருவோம், ஃபேனுக்கு உட்கார்றது சண்டை. ஆலயங்களில் மற்ற பல காரியங்களை குறித்து நான் பார்க்கும்போது சண்டை நடக்கும். இது உள்ளுக்குள்ளேயே இந்த பனிப்போரை போல விசுவாசிகளுக்குள்ளே காணப்படும் இல்லையா. மோசமான இல்லையா நிலைகளில் விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற நிலைகள் நாம் தனித்தனி குடும்பங்களாய் ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய பொறாமைகள், போட்டிகள், சண்டைகள் ஆலயத்திற்குள்ளே காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலமுள்ளவர்களே, உங்களுக்கே நீங்கள் பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்கும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் திருச்சபையின் ஒற்றுமைக்கு, திருச்சபையின் பலத்திற்கு பங்கம் விளைவிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். அது நமக்கு வேண்டாம். நம்ம ஒரு மனமாக செயல்படுறதுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய கற்றுக்கொள்வோம். ஒரு மனமாய் ஏக சிந்தையுள்ளவர்களாய், ஒருவருடைய பலவீனங்களில் அவர்களை தாங்குகிற சிந்தையுள்ளவர்களாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அது திருச்சபையின் ஐக்கியத்தை பலப்படுத்தக்கூடியதாய் அது காணப்படுகிறது. அதில் 4ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இரண்டாவது, திருச்சபை மக்கள் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரியம், எல்லாரும் தேவ வசனத்தினால நிறைந்திருக்க வேண்டும். முதல்ல பலமுள்ளவர்கள் பலவீனரை தாங்க வேண்டும். அப்பொழுது நாம் உறுதியுள்ளவர்களாய் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒருமையுள்ளவர்களாக, ஒரே ஏக சிந்தையுள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். இரண்டாவது, திருவசனத்தினால நிறைந்தவர்களாக திருச்சபையின் விசுவாசிகள் எல்லாரும் காணப்பட வேண்டும். வேத வசனம் இல்லாதவர்கள் ஒரு மனப்பாட்டுக்குள்ளே வர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால நாம் பெற வேண்டிய சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் சூழ்ந்திருக்கிற இடங்களில் நாம் மாத்திரம் ஒன்றுமில்லாதவர்களைப் போல நின்று கொண்டிருப்போம். வேத வசனம் இல்லாதவர்கள் வேத வசனத்தை தியானிக்கிற, வேத வசனத்தை பற்றி கொள்ளுகிற அனுபவம் உள்ளவர்களாய்
மாற வேண்டும். முதலாவது பலவீனரை தாங்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஒவ்வொருவரும் பலப்படணும். உங்கள் வீடுகளில் வசனத்தில் பலப்படாதவர்கள் இருப்பார்களானால், வேத வசனத்தை வாசியாதவர்கள் நேசியாதவர்கள் இருப்பார்களானால், அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற அனுபவங்களுக்குள்ளே நடத்துவது நமக்கு அவசியம். உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, கணவர் மனைவி யாரானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையில் வளரும்படி வேத வசனத்தை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் தான் நமக்கு அடிப்படை. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா வாகன ஓட்டிகள் எல்லாருக்கும் சட்டம் தெரியும். வாகன ஓட்டிகள் எல்லாருக்கும் சட்டம் தெரியும். எல்லாரும் அப்படி இப்படி போனாலும் சிக்னல்னு வரும்போது எல்லோரும் ஒன்று போல் அங்கே நின்று அந்த சிக்னல் வரும்போது தான் போவாங்க இல்லையா? காரணம், அவர்கள் அறிந்திருக்கிற சட்டம் அவர்களை அங்கே நிறுத்துகிறது. வேத வசனத்தை நாம் அறிந்திருக்கும் போது, வேத வசனங்களை எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கும் போது, இந்த வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கையானது நம்மை ஏக சிந்தையுள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிலைத்திருக்கிற எல்லாரும் ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய திருவசனம் நம்மை ஒருமனப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசித்து தேவனுடைய வார்த்தையின்படி பிழைத்திருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் நாம் செலுத்தும் போது, வேத தியானத்திற்கு அதிக முக்கியத்துவம் செலுத்தும் போது, மெய்யாகவே நமக்கு அதனாலே ஒரு மனம் ஏக சிந்தை நமக்குள்ள பெருகும். தொடர்ந்து வாசிங்க 5ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஒரு மனத்திற்கு ஏதுவாக உழைக்கிற பிரயாசப்படுகிற திருச்சபை. முதல்ல பலவீனரை தாங்குகிறோம். இரண்டாவது வேத வசனத்தினால நிறைந்திருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு மனத்திற்காக எல்லாரும் இணைந்து கிரியை செய்கிற ஒரு திருச்சபையாய் நம்முடைய திருச்சபை காணப்பட வேண்டும். ஒரு மனத்திற்காக பிரயாசப்படுகிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். எப்படி செய்ய முடியும்? ஜபத்தினாலே, ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதினாலே, ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்வதனாலே, ஒருவருக்கொருவர் என்கிற நிலைகளில் ஒருவரை ஒருவர் தாங்கி உதவி செய்து பலப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்குள்ள பெருகும் போது நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட நாம் மிகுந்த பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரே வாயினால தேவனை மகிமைப்படுத்தும்படி. அப்போ ஒரே வாயினால் என்று சொல்லும்போது எல்லாருடைய நாவுகளும் இணைந்து ஒரே சத்தமாக இணைக்கப்படுகிற ஒரு நிறைவை அங்கே பார்க்கிறோம். ஹார்மனின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே சத்தமாக, ஒரே குரலாக எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியத்தக்கதாக ஒரு மனத்தை தேவன் நம்மை காண விரும்புகிறார். ஒரு மனத்திற்காக திருச்சபை பிரயாசப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஒரு மனம் ஏக சிந்தை. அதற்கான மாதிரியை குறித்து அங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்து இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி, ஒரே சிந்தையுள்ளவர்களாய், ஒன்றையே யோசித்து ஒன்றையே பேசுகிறவர்களாய் இருக்கும்படியாக திருச்சபை மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் அதுக்கு அடிப்படை. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொண்டு ஏக சிந்தையுள்ளவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பற்றி கொள்வோம். இந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அப்படி ஆகும். 4ஆவதாக வாசிக்கிறோம். வாசிங்க 7ஆம் வசனம். 7, 8, 9. போதும். கவனிங்க, பிரிவினை இல்லாதபடி அல்லது வேற்றுப்பாடு இல்லாதபடி எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி எல்லாரும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் இல்லையா? நம்ம என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா?
கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறாக நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னை கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, திருச்சபை எப்படி காணப்பட வேண்டும்? பலவினரை பலவான்கள் தாங்குகிறதற்கு ஏதுவாய் அவர்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வசனத்தினால நாம் நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிறைந்திருந்தால் தான் நம்ம ஒருமனப்பட முடியும். மூன்றாவது, ஒருமனத்திற்கு ஏதுவாக திருச்சபை உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், போராட வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமையை காத்துக்கொள்ள, ஏக சிந்தையுள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். நான்காவதாக இங்கே வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறுபாடு இல்லாதபடி ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? தேவனுக்கு மகிமையுண்டாக நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதை தேவன் விரும்புகிறார். நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிற பிரதானமான ஆலோசனை என்ன? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அன்பின் பிணைப்பிற்காக, ஏக சிந்தையாய் இருக்கிற ஒரு மனத்திற்காக நாம் தேவனுடைய வசனத்தை அடிப்படையாய் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி பலப்படுத்தி நிலைத்து நிற்கிறதற்கு ஏதுவாக திருச்சபைகளில் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய அன்பினால தேவ ஆவியானவர் இது நமக்குள்ளே நடப்பிக்கிறார். நாம் ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில், இந்த பொல்லாத நாட்களில், உலகமெங்கிலும் வியாதிகள் பெருகி இருக்கிற நாட்களில் ஒருவரை ஒருவர் விசாரிக்கத்தக்கதாக, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கத்தக்கதாக, ஒருவருக்காக ஒருவர் பாரப்படத்தக்கதாக, ஆங்காங்கே அருகருகே அருமையில் குடியிருக்கிற விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் பலனாக ஆலோசனைகளை சொல்லவும் உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் தக்கதாக இந்த நாட்களில் நாம் காணப்படுவது மிக அவசியம். நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருந்தால் சத்ரு வெட்கப்பட்டு போவான். நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தால் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். இந்த கடைசி நாட்களில் திருச்சபையாக நாம் ஒன்று கூட முடியாதபடி பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், நாம் குடும்பங்களிலே நாம் உறவு கொள்கிற நம்ம சார்ந்திருக்கிற எல்லாருடைய மத்தியில் ஒரு மனம் உள்ளவர்களாய் நம்மை நாம் காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போலவே, கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? நாம் எவ்வளவு பாவியாக இருந்த போதும் நாம் அவரை நேசிக்கும் போதல்ல, நாம் பாவியாக இருக்கையிலே நம்மை நேசித்த தேவன் நம்முடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நாமும் மற்றவர்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்வோம். நாம் புறஜாதியாக இருக்கும்போது அவர் நம்மை நேசித்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல, இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களில் மனுஷரை குறித்து தரக்குறைவாய் பார்க்கிற சிந்தைகள் உண்டு. ஜாதியின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில், அவருடைய சூழ்நிலைகள் அடிப்படையில் தரக்குறைவாக பார்க்கிற அனுபவங்கள் இதெல்லாம் மாறணும். ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல்னா பூரணமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் திருச்சபையில் அவசியம். திருச்சபைக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் திருச்சபையில் இன்னைக்கு இருப்பாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஒப்புரவாகி மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க, ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அப்போ இதை வேதம் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு சில காரியங்களையும் தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் அங்கே குறித்து நம்ம வாசிக்கலாமா? கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டார்? வாசிங்க சங்கீதம் 18:49. சங்கீதம் 18:49. ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்தில், ஜாதிகளுக்குள்ளே இல்லையா? அதே போல உபாகமம் 32:43, உபாகமம் 32:43, சங்கீதம் 117:1 இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். எங்கே வாசிக்கிறோம்? உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல சங்கீதம் 117:1, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள். ஆமாம், யூதர்கள் புறஜாதிகள் கிரேக்கர்லாம் சொல்லலை, எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள். ஏசாயா 11:1, ஏசாயா 11:10 வாசித்து பார்க்கலாமா? ஏசாயா 11:1. பத்தாம் வசனம்.
ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அப்ப எல்லா ஜனத்திற்கும் ரட்சிப்பு உண்டாக எல்லாரையும் தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டது போல நாமும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். புறஜாதின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வெறுத்து தள்ளலை, நம்மளை நேசித்து நமக்கு ரட்சிப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் புறஜாதிகளுக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நாமும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். இல்லை, ஒருவரை ஒருவர் குறைவுள்ளவர்களாக சிந்தியாதபடி ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். பலவீனத்து நிமித்தம் மற்றவர்களை புறக்கணியாதபடி ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தை நமக்குள்ள பெருக வேண்டும். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து வாசிங்க 13ஆம் வசனம். ரோமர் 15:13. இங்கே கடைசியாக வாசிக்கிறோம், திருச்சபை தேவ ஜனங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? எல்லாரும் நம்பிக்கையின் தேவனை பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாத ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளும் தேவனுடைய பலத்தினால நிரப்பப்பட வேண்டும். முதலாவது, பலவீனரை தாங்குகிற, பலவீனரை அவர்களுக்கு பிரியமாய் நடந்து அவர்களை பலப்படுத்துகிற அனுபவம் நமக்கு வேணும். ரெண்டாவது, தேவனுடைய வசனத்தினால நாம் நிறைந்திருக்க வேணும். மூன்றாவது, ஏக சிந்தை அல்லது ஒரு மனத்திற்கு ஏதுவாக நாம் எல்லாரும் உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நான்காவது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டதை போல நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, எல்லாரும் ஆவியின் பலத்தினால நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவியின் பலத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியின் பலன் என்ன செய்கிறது? நம்பிக்கையை நமக்குள்ள பெருக செய்கிறது. நாம் ஒருவர் பலப்படுத்தி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவர் நேசித்து பரிசுத்த ஆவியின் பலத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் தேவனிடத்திலிருந்து நம்மை நிரப்போம். எல்லாவித சந்தோஷம். இப்போ ஒரு திருச்சபை சந்தோஷம் உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஜனம், தேவனுடைய மக்கள் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக, ஒற்றுமைக்கு ஏதுவாக, ஒரு மனத்திற்கு ஏதுவாக அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் இதில் ரொம்ப விரும்புகிறார் இல்லையா? நீங்களும் ஒன்றாயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெயம் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களை நாம் காணப்படுவோம். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் இருக்குதான்னு பாருங்கள். ஒன்று மேட்டுக்கு இழுத்தா ஒன்று பள்ளத்துக்கு இழுக்கக்கூடாது. எல்லாரும் ஏக சிந்தைக்கு ஏதுவாக நாம் உழைக்க வேண்டும். திருச்சபை என்று சொல்வதை அப்படியே உங்கள் குடும்பத்திற்கு ஏதுவாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் பலமுள்ளவர்கள் பலவீனரை தாங்கணும். பலமுள்ளவர்கள் பலவீனரை தாங்கணும். இதை குறித்து பவுல் நிறைய எழுதுகிறார் இல்லையா? சாப்பாடு விஷயத்தில் இறைச்சி உண்ணாதவர்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறார். கவனிங்க. அப்போ வீட்டில் குடும்பத்திற்குள்ளே பலவீனராக இருக்கிற பிள்ளைகளை பலம் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். ஒரு மனம் வேணும்னு சொன்னால், அவங்க குடும்பங்களில் சமாதானம் ஒரு மனம் வேணும்னு சொன்னால், பலவீனரை பலவான்களாக இருக்கிறவர்கள் மற்றவர்கள் தாங்குகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் குடும்பங்களில் ஒரு மனம் காணப்படும். திருச்சபையிலும் அப்படியே பலவீனரை பலவான்கள் தாங்கும்போது ஒரு மனம் காணப்படும். திருச்சபை அதே போல குடும்பங்களில் தேவனுடைய வசனத்தினால எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், எல்லாருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குமானால், ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது, தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது எல்லாரும் அதில் இணைந்து கொள்வார்கள். ஒரு மனம் தீர்மானம் எடுக்கிற காரியங்கள் மற்ற எல்லாத்திலும் ஒரு மனம் அங்கே காணப்படும். தேவனுடைய நல்ல வார்த்தைகள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒருமனப்படுத்துகிறது. அதே போல குடும்பங்களில், திருச்சபையில் மாத்திரமல்ல, அதே குடும்பங்கள்லையும் எல்லாரும் ஒரு மனத்திற்காக பிரயாசப்படும் போது, உழைக்கும் போது மெய்யாகவே அங்கே ஏக சிந்தையை குடும்பங்களில் நாம் பார்க்க முடியும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் போதும் தேவனுடைய அன்பின் நிறைவு அந்த குடும்பங்களில் நாம் பார்க்க முடியும். கடைசியாக குடும்பங்களில் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலன் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் பலன் இல்லைன்னா
ஒரு மனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தாவின் பலன் இல்லைன்னா நம்ம ஜெயம் பெற முடியாது. பரிசுத்தாவின் பலத்தினால் நமக்கு உண்டாகிற நம்பிக்கையினாலே தான் சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனபடினால இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒருமனப்படுவோம். திருச்சபையாக, குடும்பமாக, நம்முடைய சமுதாயமாக, நம்முடைய உறவுகளாக எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது தான் தேசத்தில் பெரிய எழுப்புதல் நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஒருமனம் தேவனுடைய கிரியைகளை நமக்குள்ள அதிகமாய் பெருக செய்யும். ஒருமனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் அசைவாடுகிறார். யாரெல்லாம் ஒரு மனதோடு கூடி வருகிறோமோ அங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் அங்கே நிறைவாய் காணப்படுகிறதா இருக்கிறபடினால நம்முடைய திருச்சபையை, நம்முடைய குடும்பங்களை சற்று நிதானித்து பார்ப்போம். திருச்சபையில் நீங்கள் இன்னும் ஒருமனப்படாதவர்களாய் அல்லது இணைந்திராதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து தோற்று போகிறதற்கு அதுவும் ஒரு காரணம். வேதம் சொல்கிறது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகிற சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப விரும்புகிறார். என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஏக சிந்தைக்கு ஏதுவானவர்களாய் உழைக்கிறவர்களாக, எல்லாரும் திருவசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, எல்லாரும் பரிசுத்தாவின் பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட இன்றே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். திருச்சபையில் இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இன்றைக்கு கலைந்து போடும்படி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருமனப்படும். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். திருச்சபையில் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பார்க்கிற சிந்தைகள், எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றே அதை உடைத்தெறியுங்கள். ஒரு மனத்திற்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது, இடரெல்லாம் இருக்கக்கூடாது. பலவீனரை தாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும், பரிகசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எத்தனை பலவான்கள் பலவீனரை பரிகசித்து தேவனுக்கு அந்நியராக மாற்றியிருக்கிறார்கள் தெரியுமா? உங்கள் பரிகாசம், நீங்கள் பரிகாசம் பண்ணும்போது அவர்கள் தேவனை விட்டே விலகுவார்கள். ஆனால் இடரல் உண்டாக்குகிற உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. நீ பலவானால் உன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதை விட பலவினை தாங்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. விசுவாசத்தில் பலவீனராக இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. அதை குற்றமாக எண்ணாதிருங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் மாறுபடுகிறதே. அப்படி இருக்க விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை நாம் குற்றமாய் எண்ணுவது ஏன்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே பலவீனரை தாங்குகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பலவீனரை தாங்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னால் ஒருமனப்பட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் ஒருமனப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் நம்மை ஒருமனப்படுத்துகிறது, ஏக சிந்தையுள்ளவர்களாய் மாற்றுகிறது. உங்கள் குடும்பங்களில் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கே அதை கட்டாயப்படுத்துங்கள், பலவந்தமாக வாசிக்க வைங்க. கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் முக்கியம். நான் சாப்பிட்ற சாப்பாடை விட முக்கியம் வசனம். தேவனுடைய வார்த்தைக்குள்ள பலப்பட உதவி செய்யுங்கள். எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும். திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்ம எல்லாரும் ஒரு மனத்திற்கு நேராய் உழைக்க வேண்டும். கிறிஸ்துவை முன்மாதிரியாக பாருங்கள். ஒரு மனத்திற்கு எதுவாக உழைக்கிறவர்களை நாம் மாற வேண்டும். நான்காவதாக, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்தவித பாகுபாடின்றி, வேறுபாடின்றி நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். ஐந்தாவதாக, நம்ம எல்லோரும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது சகலவித சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வீடுகளில், உங்கள் திருச்சபையில் திரளாய் பெருகும். உங்கள் திருச்சபையில் பெருகும்.
நாம் நற்குணசாலிகளாய் காணப்படத்தக்கதாக தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுவோம். நிதானித்து அறிந்து கொள்வோம். நற்கிரிகளை செய்கிறவர்கள் நாம் காணப்பட வேண்டுமே. ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீங்கள் அன்பின் தகப்பனே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலப்படவும், நாங்கள் ஸ்திரப்படவும், மற்றவர்களை ஸ்திரப்படுத்தவும் எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்து இந்த வசனம் சொல்லுகிறபடியே நாங்கள் பலவினரை தாங்குகிறவர்களாக, வசனத்தினால நிறைந்திருக்கிறவர்களாக, ஏக சிந்தைக்கு ஏதுவாய் உழைக்கிறவர்களாக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இந்த வசனங்களும் நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் தியானித்து பார்க்கட்டும், பலனடையட்டும், ஒப்புக் கொடுக்கட்டும். குடும்பங்கள் ஒரு மனமுள்ளதாய் காணப்படட்டும். சமாதான குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும். ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கையில் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாக திருச்சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உறவுகள் மத்தியிலும் அன்பையும் ஐக்கியத்தையும் நிலைநாட்டுகிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாக ஏக சிந்தையுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக நீர் உதவி செய்வீராகப்பா. நம்முடைய திருக்கரங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டவர் லாக்டவுன் நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பீராக. ஆண்டவர் எல்லா சமாதான குறைவுகளை கத்த நிர்மூலமாக்கி போட்டு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்து நீர் ஆளுகை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பெயரை ஆஸ்வதியும் உடைய நாம மாத்திரம் மகிமையடையட்டும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.